நிற்பதமோ கிருபை, நிர்மூலமாகாததும். நிற்பதமோ கிருபை, நீசன் என் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசன் என் பாவம் நீங்கியதே, நித்திய Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பழைய பாடலை கேட்டமாம். தேவனுடைய கிருபை பெரியது. பக்தனாகிய தாவீது 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். Psalm 63:3 Because your loving kindness is better than life, my lips shall praise you. ஆம் பிரியமானவர்களே, இந்த முழு உலகத்திலே மிக 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 பெரிய ஒரு காரியம் தேவனுடைய கிருபை. ஜீவனை பார்க்கிலும் அது நல்லது என்று எழுதியிருக்கேன் என்றால், தேவனுடைய கிருபை இழந்த ஜீவனையும் மீட்டு கொடுக்க வல்லமை உடையது. ஒருவேளை நாம் நித்திய ஜீவனை இழந்தாலும் அவருடைய பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய கிருபை. அந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இழந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், லாசரு இந்த பூமிக்குரிய ஜீவனை சரீரத்தில் இழக்கிறார். ஆனால் தேவன் கிருபையாய் அவரை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார் 4 நாளுக்கு பின்பு. ஆனால் ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவனுடைய ஆத்மா மரணம் அடைகிறது. அந்த ஆத்மா மரணத்திலிருந்து பாதுகாக்க அவர் கிருபையாய் ஒரு மனித உருக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார். கிருபையாய் இரத்தத்தை சிந்தினார், கிருபையாய் ஜீவனை கொடுத்தார், கிருபையாய் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அந்த கிருபை அவனை நித்திய நரகத்திலிருந்து மீட்டு நித்திய ஜீவனுக்குள் நடத்துகிறது. ஆகவே ஒரு ஆத்மா பாவத்தில் மரித்தாலும் தேவனுடைய கிருபை பாவ மன்னிப்பை கொடுத்து நித்திய ஜீவனடைய செய்கிறது. ஆகவே தான் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு தார். எங்கள் வீட்டில் கூட, எங்கள் உறவுகளின் மத்தியில், என் நண்பர்களின் மத்தியில் எத்தனையோ ஆத்துமாக்கள் மரணம் அடைந்திருக்கலாம் பாவத்தினால், சாபத்தினால். ஆனால் இன்றைக்கு உம்முடைய கிருபையினால் அவர்களை ரட்சியும் என்று கேட்போம். கிருபையினால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க பண்ணும் என்று கேட்போம். பக்தனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Ephesians 2:8 For by grace you have been saved through faith, and that not of yourself, it is the gift of God. பாருங்கள், தேவனுடைய கிருபை பாவ மன்னிப்பை அடைய செய்து நித்திய ஜீவனை கொடுக்கிறது. தேவனுடைய கிருபை பலவீனப்பட்டு வியாதிப்பட்ட சரீரத்தை சுகமாக்குகிறது, மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்புகிறது. ஆகவே ஒரு பக்கம் கிருபை இந்த உலக பிரகாரமாக நமக்கு ஜீவனை கொடுத்தாலும் அதே கிருபை நித்தியத்துக்கு ஏதுவான நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது, கிருபையாய் நீர் என் பாவங்களை மன்னிக்காவிட்டால் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையாய் எனக்காய் நீ இரத்தத்தை சிந்தாமல், தழும்புகளை ஏற்றுக்கொள்ளாமல், ஜீவனை கொடுக்காமல் இருந்தால் நான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. உம்முடைய கிருபைக்காய் நன்றி, தகுதியற்ற எனக்கு நீர் காண்பித்த உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி என்று சொல்லி மனதார தேவனை துதிப்போமா? அந்த கிருபையை கேட்போம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை எங்களுக்கு விலக்கி காண்பித்தீரே அப்பா. இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவன்
அடைந்து கொள்ள கிருபை கொடுங்க. எங்கள் சரீரத்தில், எங்கள் பொருளாதாரத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள அந்த கிருபையை தாங்கப்பா. இன்றைக்கும் இந்த கிருபையின் காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஒருவேளை இந்த கிருபையின் காலம் முடிந்து விட்டால் உம்முடைய சத்தத்தை கேட்க வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். ஆண்டவரே, இன்று ஜீவன் இருக்கிற இந்த நாளிலே உம்முடைய கிருபையை கேட்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.